எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்றதுக்கே வெக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு கருத்து அவர் சொல்றாரு அவரு. அதனால எங்க கட்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அது எப்படி அவரை சேர்க்கிறதா இல்லையான்றத கட்சி தான் முடிவு செய்யும். அதனால நாங்க முடிவு செய்ய முடியாத விஷயம். ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப ஓபிஎஸ் உள்ள வரதுக்கு. அது நான் எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாது. இவ்வளவு நாளா அதை மறுத்தீங்க. இப்போ ஒரு 2-3 நாளா மறுக்கல. இல்ல, அதாவது நான் எதுவுமே இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. அரசியல் 1000 இருக்கும், 4 செவத்துக்குள்ள 4 விஷயம் நடக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? நானு அதான் சொல்ல முடியாது. அதெல்லாம் எப்ப சொல்லுமோ அப்பப்ப சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ இதான் பதில். சார், பிஜேபி தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்றாங்க, அதிமுக டைரக்ட் டீலிங் இல்ல, அப்படி அவங்க சீட் வாங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் நீங்களே தான் தயாரிப்பு திரைக்கதை வசனம் இயக்கம் டைரக்ஷன். எதுக்கு அவசரப்படுறீங்க? இன்னும் எல்லாமே இப்ப நோட்டிபிகேஷன் பிப்ரவரி மாசம் வரப்போகுது. இப்போ தேர்தல் அறிக்கை குழு கட்சி சார்பில் அறிவிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கட்டமா காய் நவுத்திட்டு இருக்கோம். இப்போ அதனால அப்ராப்ரியேட் டைம்ல எல்லாம் தெரிய வரும். அப்போ உங்களுக்கும் விடை கிடைக்கும். அதனால இப்போது எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தை, 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம், அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயம், அது வெளிப்படையே வராது. ஓகே, ஓபிஎஸ் மீதான கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? அது நீங்களும் நானும் வாங்க, அவர்கிட்ட போய் கேட்போம் உங்க கோபம் குறைஞ்சதா இல்லையான்ட்டு. எப்போ வரீங்க சொல்லுங்க, போய் வேணா உங்க கோபம் குறைஞ்சிச்சா இல்லையான்னு கேட்டு பார்ப்போம். ஆமா, இல்ல இப்ப அது குழு போட்டிருக்காங்க. இப்ப இந்த குழு தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுகின்ற இந்த எதோச்சதிகார ஆட்சியினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதரவாளர்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள், தொழில்துறையில் மிகவும் பின்தங்கிய சூழ்நிலை, அது ஒரு ஊழல், லஞ்சம், இதெல்லாம் தலைவிரித்தாடுது. தமிழ்நாடே போதை கலாச்சாரத்தில் ஊறி இருக்கு. இதெல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையில கண்டிப்பா தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை இருக்கும். தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியை கொண்டு போற அளவுக்கு, அதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சின்னும் போது இந்த 5 வருஷத்துல 3 மாசம் 5 வருஷம் ஆயிப்போகுது. இந்த 3 மாசத்துல கோபாலபுரம் குடும்பம் தான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மீதி பார்த்தா பட்டி தொட்டியில இருக்கிற குப்பை, முனுசாமி, சுப்பன் அவங்க குடும்பம் எல்லாம் பார்த்தா நடுத்தரு தான் போயிருக்குது. அதனால கோபாலபுரத்து கொடுமைகள், கோபாலபுரத்து பொருளாதார வளர்ச்சி என்ற அடிப்படையில போகாம இல்லையா, தமிழ்நாடு ஒட்டுமொத்த வளர்ச்சி, தமிழ்நாடு ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு உருவாக்குறது, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றுறது, இதன் அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கை இருக்கும்.